ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புச்சிமா. ஒரு பழைய நோட்டு புத்தகத்தில் கடைசி பக்கத்தில் அந்த சாதாரண வெள்ளை காகிதம் அமைதியாக ஒட்டி கொண்டிருந்தது. தனக்குள் எழுதப்படும் சொற்களை தாங்குவதே தனது ஒரே கடமை என்று அதுவரை அந்த தாள் நினைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த தாளை மெதுவாக கிழித்து மிக நுணுக்கமாக மடிக்க தொடங்கினான். அவனது விரல்கள் அந்த தாளை அங்குமிங்குமாக மடித்து ஒரு அழகான கூர்மையான விமானமாக மாற்றின. இப்போது அது வெறும் காகிதமல்ல, வானத்தை வசப்படுத்த துடிக்கும் ஒரு குட்டி விமானமாக மாறியிருந்தது. சிறுவன் அதை தனது கைகளில் ஏந்தி ஒரு பெரிய நம்பிக்கையுடன் ஜன்னலுக்கு வெளியே காற்றில் பறக்கவிட்டான். முதன்முறையாக காற்றை தனது முகத்தில் உணர்ந்த அந்த விமானம் ஒரு புதிய உலகத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியது. காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அந்த விமானம் உயரமாகவும் தாழ்வாகவும் அலைப்பாய்ந்து தனது முதல் பயணத்தை ரசித்தது. கீழே இருந்த மனிதர்கள் எறும்புகளைப் போல தெரிந்தது. அது வியப்புடன் பார்த்து மேலிருந்து பார்த்து ரசித்து கொண்டே இருந்தது. ஒரு சிறிய காகிதத்தால் இவ்வளவு தூரம் பறக்க முடியுமா என்ற சந்தேகம் அதனுள் ஒரு கணம் எழுந்தது. ஆனால் காற்றின் ஆதரவும் சிறுவனின் நம்பிக்கையும் அதை தொடர்ந்து முன்னேறி செல்ல ஊக்கமளித்தன. மரங்களின் இடுக்குகளிலும் கட்டிடங்களின் ஓரங்களிலும் அது மிகவும் லாவகமாக வளைந்து நெளிந்து பயணம் செய்தது. சிறகுகள் இல்லாவிட்டாலும் தன்னால் பறக்க முடியும் என்ற உண்மை அதற்கு பேரானந்தத்தை தந்தது. வானம் என்பது பறவைகளுக்கு மட்டுமல்ல, கனவு காண்பவர்களுக்கும் என்பதை அது மெல்ல உணர்ந்தது. திடீரென்று பலமான காற்று வீச தொடங்கிய போது அந்த சிறிய காகிதம் நிலை குலைந்து கீழே விழ பார்த்தது. ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளைகளுக்கு இடையே அது சிக்கிக்கொண்டு தனது பயணத்தை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனாலும் மனம் தளராத அந்த விமானம் காற்றின் திசையை சரியாக பயன்படுத்தி மீண்டும் உயரே எழும்பியது. தடைகள் வரும்போது வீழ்வது பலவீனமல்ல, வீழ்ந்த வேகத்தில் எழுவதே வீரம் என்று அது கற்றுக்கொண்டது. அந்த ஆலமரம் அதற்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் அதை கடந்த பிறகு அதன் தன்னம்பிக்கை அதிகமானது. காகிதம் என்பதால் தன்னை மென்மையானது என்று நினைத்தவர்களுக்கு அது தனது மன வலிமையை நிரூபித்து காட்டியது. போராட்டங்கள் நிறைந்த பயணத்தில்தான் உண்மையான வெற்றியின் சுவை ஒளிந்திருக்கிறது என்பதை அது கண்டுகொண்டது. பயணத்தின் வழியில் ஒரு அழகான ஏரியின் மேலே அந்த விமானம் மெதுவாக மிதந்து சென்று கொண்டிருந்தது. ஏரியின் தெளிந்த நீரில் தனது பிம்பத்தை பார்த்த அது தன்னை ஒரு அழகான வெள்ளை பறவை என்று நினைத்தது. மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுவதையும் தாமரைகள் மலர்ந்து சிரிப்பதையும் அது மேலிருந்து ரசித்து பார்த்தது. தண்ணீரின் குளிர்ச்சியும் மென்மையான தென்றலும் அதன் பயணத்தை ஒரு கவிதை போல மாற்றியிருந்தன. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தனது பாதையில் அழகாக இயங்குவதை அது மௌனமாக உற்று பார்த்தது. அங்கே தெரிந்த அமைதியும் நிசப்தமும் அதன் கண்ணாடி போன்ற காகித இதயத்திற்கு ஒரு இதமான உணர்வை தந்தன. இயற்கை என்பது ஒரு மாபெரும் ஓவியம், நாம் அதில் ஒரு சிறு புள்ளியாக இருப்பதே பெருமை என்று நினைத்தது. அடுத்ததாக அது ஒரு நெரிசலான நகரத்தின் சாலைகளுக்கு மேலே பறந்து கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்தது. அங்கே மனிதர்கள் இயந்திரங்களைப் போல ஓடிக்கொண்டிருப்பதை அது மிகவும் ஆச்சரியத்துடன் மேலிருந்து பார்த்தது. யாருக்கும் யாரையும் கவனிக்க நேரமில்லை. எல்லோரும் எதையோ தேடி அதிவேகமாக ஓடிக்கொண்டிருந்தனர். அந்த அவசர உலகத்தில் ஒரு காகிதத்தை கூட ரசிக்க அவங்களுக்கு நேரமில்ல. மனிதர்கள் ஏன் இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறார்கள் என்ற கேள்வி அந்த சிறிய விமானத்தின் மனதில் எழுந்தது. ஒரு நிமிடம் நின்று இயற்கையை ரசித்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்று அது நினைத்தது. நகரத்தின் புகையும் சத்தமும் அதற்கு சற்று சோர்வை தந்தாலும் தனது லட்சியத்தை அது கைவிடவில்லை. சூரியன் மறையும் அந்த அந்தி பொழுது வந்தபோது வானம் செந்நிறமாக மாறி ஒரு மாயாஜால உலகமாக காட்சியளித்தது. அந்த ஒளியில் காகித விமானத்தின் வெள்ளை நிறம் தங்க நிறமாக மாறி மிக அழகாக ஜொலித்தது. ஒளியும் நிழலும் விளையாடும் அந்த நேரத்தில் பறப்பது ஒரு தெய்வீக அனுபவமாக அதற்கு தோன்றியது. பகல் முடிந்து இரவு தொடங்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மௌனமான அமைதி நிலவியது. அந்த அமைதியில் தனது பயணத்தின் நோக்கத்தை அது மீண்டும் ஒரு முறை ஆழமாக சிந்தித்து பார்த்தது. தான் எங்கே போய் முடிவோம் என்று தெரியாவிட்டாலும் இந்த பயணம் தரும் அனுபவமே
போதும் என்று நினைத்தது. காலத்தின் கைகளில் தன்னை ஒப்படைத்துவிட்டு காற்றின் அலைகளில் அது மிதந்து கொண்டே இருந்தது. திடீரென்று வானத்தில் ஒரு கழுகு அந்த விமானத்தை நோக்கி வேகமாக வந்து அதை பயமுறுத்தியது. காகித விமானம் அஞ்சு நடுங்கினாலும் தனது லாவகமான மடிப்புகளை பயன்படுத்தி தப்பித்து கொண்டது. உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் சரியான வியூகம் இருந்தால் எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லலாம் என்று உணர்ந்தது. அந்த பெரிய கழுகு அதன் வேகத்தை கண்டு வியந்து அதை தாக்காமல் விலகி சென்று விட்டது. பயத்தை வென்ற தருணத்தில்தான் ஒரு உயிருக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கிறது என்பதை அது அறிந்தது. விண்வெளியின் விளிம்பு வரை செல்ல முடியாவிட்டாலும் இந்த பூமியின் அழகை காண்பதே அதற்கு போதுமானதாக இருந்தது. ஒவ்வொரு ஆபத்தும் ஒரு புதிய பாடத்தை அதற்கு தந்து அதை ஒரு சிறந்த விமானமாக மாற்றியது. இரவு நேரத்தில் நிலவின் ஒளியில் அந்த விமானம் ஒரு நட்சத்திரத்தை போல மின்னி பறந்தது. கீழே இருந்த வீடுகளில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் அது விழித்திருந்தது. அமைதியான இரவில் உலகத்தை பார்ப்பது ஒரு புதிய கோணத்தை தந்ததாக அந்த விமானம் நினைத்தது. நட்சத்திரங்களின் கூட்டத்திற்கு நடுவே தானும் ஒரு அங்கமாக இருப்பதை போன்ற ஒரு பிரம்மை அதற்கு ஏற்பட்டது. கனவு காண்பவர்களுக்கு இரவு என்பது ஒரு வரம். அந்த வரத்தை நானும் அனுபவிப்பதாக அது கருதியது. நிலவின் குளிர்ச்சி அதன் காகித உடலில் பட்டு ஒரு புதிய சக்தியை அதற்கு வழங்கியது. அந்த நீண்ட பயணத்தின் களைப்பு இப்போது மறைந்து ஒரு புதிய உற்சாகம் அதனுள் பிறந்தது. மறுநாள் காலை அந்த விமானம் ஒரு அழகான பூங்காவின் புல்வெளியில் மெதுவாக வந்து தரையிறங்கியது. அதன் பயணம் முடிவடைந்தாலும் அந்த பயணம் அதற்கு தந்த நினைவுகள் மிகவும் பசுமையானவை. அங்கே ஒரு சிறிய பெண் அந்த விமானத்தை கண்டெடுத்து, அப்பா, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வியந்தாள். அவள் அதை தனது கைகளில் எடுத்து மென்மையாக தடவி தனது புத்தகத்தின் நடுவில் பத்திரமாக வைத்தாள். ஒரு பழைய நோட்டு புத்தகத்தில் தொடங்கிய பயணம் ஒரு சிறுமியின் பொக்கிஷமாக வந்து முடிந்தது. தான் ஒரு காகிதம் என்றாலும் இவ்வளவு பெரிய உலகத்தை பார்த்த பெருமை அதற்கு இருந்தது. தான் பறந்த ஒவ்வொரு வினாடியும் அதற்கு புதிய வாழ்க்கை என்பதை அது உணர்ந்தது. அந்த பெண் அந்த விமானத்தை தனது நண்பர்களிடம் காட்டி அது பறந்திருக்கக்கூடிய தூரத்தை பற்றி பேசினாள். அந்த சிறிய காகிதம் மற்ற குழந்தைகளுக்கு ஒரு புதிய கனவை தந்து அவர்களை ஊக்கப்படுத்தியது. காகிதமாக இருந்தபோது அதற்கு தெரியாத ஒரு மதிப்பு விமானமாக மாறிய பிறகு அதற்கு தேடி வந்தது. மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உருமாற தயார் என்றால் எப்பேற்பட்ட சாதாரண பொருளும் சாதனை படைக்கும். அந்த சிறுமியின் அன்பான கவனிப்பில் அந்த விமானம் இப்போது ஒரு ஓய்வான வாழ்க்கையை தொடங்கியது. தான் கடந்து வந்த பாதையும் சந்தித்த சவால்களும் அதன் காகித மடிப்புகளில் ஒரு சரித்திரமாக தெரிந்தன. ஒரு பயணம் முடிவது என்பது மற்றொரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறி என்பதை அது புரிந்து கொண்டது. வாழ்க்கை என்பது ஒரு காகித விமானம் போன்றது. நீங்கள் எப்படி மடிக்கப்படுகிறீர்கள் என்பது உங்கள் கையில் இல்லை, ஆனால் எப்படி பறக்கிறீர்கள் என்பது உங்கள் துணிச்சலில் இருக்கிறது. சவால்கள் எனும் காற்று உங்களை வீழ்த்த முயலும் போது அதையே ஏணியாக மாற்றி இன்னும் உயர பறக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆரம்பம் மிக சாதாரணமாக இருந்தாலும் உங்கள் இலக்கு வானத்தை தொடும் அளவு உயரமாக இருக்கட்டும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் பாதையில் முன்னேறுங்கள். ஏனெனில் இந்த பயணம் தரும் அனுபவமே உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய சொத்து. மற்றவர்கள் உங்களை சாதாரணமாக எடை போட்டாலும் உங்களது மதிப்பை உங்கள் செயல்களால் உலகுக்கு நிரூபித்து காட்டுங்கள். நம்பிக்கையோடு சிறகுகளை விரிக்கும் எவருக்கும் இந்த வானம் ஒருபோதும் தூரமில்லை. வெற்றி உங்களை சேரும் காலம் வந்துவிட்டது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.